இறுதி நிகழ்ச்சியில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இறுதி நிகழ்ச்சியில் இப்பொழுது பரிசளிப்பு நிகழ்ச்சி, மாபெரும் நிகழ்ச்சி மற்றும் சனது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. சனது வாங்கினவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கிறது. இதை சொல்லுங்க, பேர்கள்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். முதலில் வரவும் முகமது ஹாதிஸ். நமது பள்ளியின் செயலாளர் மன்சூர் பாய் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்து முகமது ஆதில். முகமது ஆதில் நமது பள்ளியின் தலைவர் ரஃபீக் பாய் அவர்கள் வழங்குவார்கள். பி அல் ஷிஃபா. அடுத்து நமது பள்ளியின் பொருளாளர் ஜலீல் பாய் அவர்கள் வழங்குவார்கள். இந்த அல் ஷிஃபா, அல் ஷிஃபா. முகமது ஷிபில். அஜித் அடுத்து எங்கே வரும்? இதானே. பி தஸ்லிமா ஷிரீன். நமது பள்ளியின் துணைத் தலைவர் ஜி அன்சர் பாய் அவர்கள் வழங்குவார்கள். ஏ முஸ்ஃபீரா. யார் வழங்குறது? ஒரு நிமிஷம். ஹக்கீம் பாய் அவர்கள் வழங்குவார்கள். வாங்க. ஏ ஆஃபியா. கேஎன்டி பஷீர் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள். ஆஃபியா. அது சொல்லிட்டேன். அடுத்து முகமது ஷிபில். நமது ஆடிட்டர் குலாபாய் அவர்கள் வழங்குவார்கள். ஏ ஆயிஷா பானு. ஷ்ராஜ் பாஷா பாய் அவர்கள் வழங்குவார்கள். ஏ ரஷீகா. ரஷீகா. எல்எம்ஆர் தாகிர் மேடைக்கு வரவும். எஸ் தஸ்கின் பானு. யாருன்னா? தஸ்கின் பானு. பாபு சிராஜ் கொடுத்தாரா? நான் ஏகே பாபு. இவர் பாபு. ஏகே பாபு பாய் அவர்கள் வழங்குவார்கள். ஏ ஆஷிகா. செக்யூரிட்டி பாபு. யாருன்னா வளர்றது? நம்ம செக்யூரிட்டி பாபாய் அவர்கள் வழங்குவார்கள். ஏ ஆஷிகா. என் ஷாஜிதா ஜைனப். அன்சர் பாய் அவர் மகனார் சித்திக் அவர்கள் வழங்குவார்கள். நமது நாசர் பாய் மருமகன் அவர்களும். சுபைதா ஜைனப். எல்எம்ஆர் தாகிர் பாய் அவர்கள் வழங்குவார்கள். சுபைதா ஜைனப். இந்த வர அடுத்து சுபைதா ஜைனப். முகமது ஜுபைர். இன்னும் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்களா? இன்னும் 3 இருக்கு. நமது பள்ளி பாண்டி அவர்கள் வழங்குவார்கள். ஆராதனா பில்டன். முகமது ஜுபைர் வந்துருச்சா? ஏ ஷாஜஹான்.
இமாம் தௌஃபீக் ராஜா அவர்கள் வழங்குவார்கள். இமாமா அன்வர் ஹுசைன் யாருன்னா நமது பள்ளிவாசலின் துணைத் தலைவர் நாசர் பாய் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்து நீங்க தான். பி அனிஷா செக்யூரிட்டி பாபாய் அவர்கள் மகளார். அண்ணா யாரு? ஆமா பி அனிஷா தந்தை ஏ பாபுபாய் அவர்கள் வழங்குவார்கள். போங்க. மகளாருக்கு தந்தை வழங்குகிறார். சனது முடிஞ்சாச்சு. ரைட், ஓகே. அது அனிஷா பட்டிமன்ற பரிசு இல்ல இன்னொன்னு இருக்குங்க. அந்த யார் வரல? ஆயிஷா வரல. ஆயிஷா வந்துருச்சு. ஏ ஆயிஷா யார்? நமது கமிட்டி உறுப்பினர் முன்னாபாய் அவர்கள் வழங்குவார்கள். பட்டிமன்ற லிஸ்ட் சொல்லுங்க. நல்லா போஸ்ட் கொடுப்பான். அதெல்லாம் பயானோட இது எங்க லிஸ்ட். இன்ஷா அல்லாஹ் பட்டிமன்றத்தில் பேசிய மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. பெண்களே என்ற தலைப்பில் வெற்றி பெற்ற அணி அதில் ஏ முஸ்ஃபிரா அவர்கள் வரவும். நமது பள்ளிவாசலின் பொதுச் செயலாளர் மன்சூர் பாய் அவர்கள் வழங்குவார்கள். முஸ்ஃபிரா 6 மேல வாங்க. பி தஸ்லிமா ஷிரீன். ஏ ஆஃபியா. ஆமா இமாம் புகாரி இமாமுடைய பொண்ணுக்கு புகாரி இமாமே வழங்குறாங்க பரிசு. எம்பி புகாரி ஷெரீஃப் இமாம் வந்து வழங்குறாங்க பரிசு. அவங்க பொண்ணுக்கு அவங்களே வழங்குறாங்க. ஆமாம், நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். சரி, ஓகே. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். அதை மறந்துடுறாங்க. போதுமா? அடுத்து ரவி ஆண்களே என்ற தலைப்பில் பேசிய முகமது ஆதில், முகமது ஆஷிக், ஹாதிஸ் அகமது மூவர் வரவும். நமது பள்ளிவாசலின் செயலாளர் மன்சூர் பாய் அவர்கள் வழங்குகிறார்கள். நண்பர் இக்பால் பாய். அடுத்து அது பயான் யாரு? பயான் கொடுங்க, பேர் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். அல் சிஃபா. சொல்கிறேன், கைக்கு வைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு அவங்களோட கூப்பிடுங்க. அல் சிஃபாவா? பயானில் வந்து சமூக சேவை என்ற தலைப்பில் பேசிய அல் சிஃபா என்ற மாணவிக்கு நம்மளோட 6 நண்பரும் சிங்க இக்பால் அவர்கள் பரிசு வழங்குவாங்க. இக்பால் பாய், நம்முடைய 6 நண்பர் இக்பால் பாய் அவர் பரிசு சொல்லுவாங்க. அல் சிஃபா, அல் ஷிஃபா இங்கே வரல. அல் ஷிஃபா ஏம்மா அல் ஷிஃபா வாங்கம்மா மேலே. அல் ஷிஃபாவா? அல் ஷிஃபா அவர்களுக்கு அடுத்த பேர் அஜய் எடுங்க. அல் ஷிஃபா அவர்களுக்கு இக்பால் பாய் அவர்கள் பரிசு வழங்குவார். யார் கொடுக்குறது? அடுத்தது பயான் 4ஆம் வகுப்பு மாணவி சாதியா இருக்கு. அடுத்தது 4ஆம் வகுப்பு மாணவி ரமீஷா. சாதி என்ற மாணவிக்கு இக்பால் பாய் பரிசு சொல்லுவாங்க. அடுத்தது 4ஆம் வகுப்பு மாணவி ரிஃபானா ஃபாத்திமா. ரிஃபானா ஃபாத்திமா உஷேன் என்ன? நம்ம அப்பா சொன்ன இபாஷினை பரிசு சொல்லுவாங்க. உஷேன் என்ன பேரு?
ரிஃபானா ஃபாத்திமா. இஃபானா ஃபாத்திமாவுக்கு ஹுசைன் பாய் அடுத்தது 4ஆம் வகுப்பு மாணவர் ராஷித் அகமது. நம்மளுடைய என்ன பேர் மாணவி பேர் ராஷித் அகமது. ராஷி அகமதுக்கு வந்து கீர்த்திஸ்வர் உரிமையாளர் நம்ம நாசர் அண்ணா வந்து பரிசு வழங்குவாங்க. நாசர் பாய். அதுக்கடுத்தது 1ஆம் வகுப்பு மாணவர் அஜ்முத்தீன். அஜிமுதீன் என்ற மாணவருக்கு கீர்த்திஸ்வர் உரிமையாளர் நாசர் பாய் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. எல்லாத்துக்கும் பசியில் இருக்கோம், சீக்கிரம் வாங்க. நம்மளுடைய ஆர்வி நம்பர் ஷேக் ஃபரீத் ஸ்டேஜுக்கு அடுத்தது ஷேக் ஃபரீத். 2ஆம் வகுப்பு மாணவி இரிஷா. ஷேக் ஃபரீது. இர்ஷா என்ற மாணவிக்கு ஷேக் ஃபரீது கிருஷ்ணாகரன் அவர் பரிசு வழங்குவாங்க. ஷேக் ஃபரீது. ஒரு நிமிஷம் ஆள் வந்துட்டாங்க. ஷேக் சீக்கிரம் வாங்க. ஷேக் ஃபரீது. அடுத்தது 3ஆம் வகுப்பு மாணவி ஷிஃபானா ஃபாத்திமா. ஒரு நிமிஷம். ஷிஃபானா பாத்திமாங்க. ஷிஃபானா பாத்திமா மாமா. அடுத்தது 3ஆம் வகுப்பு மாணவி அஸ்ரா. ஷிஃபானா யாரு? ஷேக் ஃபரீத் கொடுத்தாச்சு. ஷேக் ஃபரீது. இது யாரு? ஷிஃபானா ஃபாத்திமா. தந்தை வந்து மகளுக்கு பரிசு வழங்குறாங்க. ஷிஃபானா ஃபாத்திமா. அதுக்கடுத்தது அஸ்ரா. அஸ்ரா என்ற மாணவிக்கு நம்முடைய கனி ஆர்வீர் நண்பர் கனி அவர்கள் பரிசு வழங்குவாங்க. அப்படியா? கனி அவர்கள் பரிசு வழங்குவாங்க. என்ன பேரு? அஜித். அதுக்கடுத்தது ஈமான் இஸ்லாம் காரியங்களை சொன்ன 1ஆம் வகுப்பு மாணவர்கள் ஹாலிஸ் அகமது, முகமது ஃபாசில். முகமது ஃபாசிலுக்கும் ஹாலிஸ் அகமதுக்கும் நம்ம ஆர்வீர் நண்பர் சாந்த் அவர்கள் பரிசு வழங்குவாங்க. சாந்த். அதுக்கடுத்தபடியாக 1ஆம் வகுப்பு மாணவிகள் கலிமா பொருள் சஃப்ரின் சனா ஹுதா தில்ஜா. சஃப்ரின் சனா ஹுதா தில்ஜா. ஷஃப்ரின் ஷாவா ஹுதா தில்ஜாவுக்கும் நம்மளுடைய அக்கீம் அவர்கள் பரிசு வழங்குவாங்க. கலைலுமன் அஜித் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக 1ஆம் வகுப்பு மாணவி பாட்டு மற்றும் ஆயத்துல் குர்சி சொன்ன அஸ்மினா பேகம். அஸ்மினா பேனத்துக்கு நம்மளுடைய இமாம் கலீலுமன் அஜித், தலைமை இமாம் கலீலுமன் அஜித்துக்கும் பரிசு வழங்குவாங்க. கொஞ்சம் வாங்கம்மா சீக்கிரம். அதுக்கு அடுத்தபடியாக பாங்கு துவா முகமது அயான் 1ஆம் வகுப்பு மாணவர். முகமது அயான். முகமது அயான். முகமது அயான் என்ற மாணவனுக்கு அக்கீம் அவர்கள் பரிசு நண்பர். அதற்கு அடுத்தபடியாக 3ஆம் வகுப்பு மாணவி கீதம் ஃபாத்திமா தியா. ஃபாத்திமா தியாவுக்கு அக்கீம் அவர்கள் பரிசு வழங்குவாங்க. நண்பர் அக்கீம் பாய் அவர்கள். எஸ்கே பில்டர்ஸ் உரிமையாளர் அக்கீம் பாய் அவர்கள் பரிசு வழங்குவாங்க. அஸ்மினா பேகம் வாங்கியாச்சா? அஸ்மினா பேகம். அஸ்மினா பேகம் பரிசு வாங்கியாச்சா? அஸ்மினா பேகம். அஸ்மினா பேகம். அது என்ன கொடுத்தீங்க அதில்? அது கொடுங்க. சரி ஒரே இதுதான். சரி கொடுக்கணும். என்ன பேர்? அதில் என்ன போட்டிருக்கு? கலிமா பொருள். மாணவி முஃபாரிசா. எங்க கண்ண கூட நிக்க கூடாது, நின்னா கூப்பிடுவோம், அவ்வளவுதான். என்ன போட்டிருக்கு? கீதம் கீதம் சொல்லுங்க. கேள்வி பதில் 1ஆம் வகுப்பு மாணவிகள் ஹினாஸ் பர்வீன் மொஹ்சினா. 2ஆம் வகுப்பு மாணவிகள் கதீஜா ஃபாத்திமா ஃபிதா. 2ஆம் வகுப்பு மாணவர்கள் முகமது இர்ஃபான் அபூபக்கர் சித்திக். 6 பேரும் மேலே வாங்க. முகமது இர்ஃபான் அபூபக்கர் சித்திக் ஸ்டேஜுக்கு வருவோம். உஸ்தாபி வர சொல்லுங்க, டக்கு டக்குன்ட்டு டைம் ஆகிட்டு இருக்கு.
அதற்கு அடுத்து 4ஆம் வகுப்பு மாணவர்கள் உரையாடல். ஒரு நிமிஷம் அஜித், ஒரு நிமிஷம் போயிட்டு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே. 4ஆம் வகுப்பு மாணவர்கள் உரையாடல். முகமது பவாஸ், அஸ்ரஃப் ஜஹாங்கீர். 4ஆம் வகுப்பு உரையாடல். யார் அஜித் பேர்? முகமது பவாஸ், அஸ்ரஃப் ஜஹாங்கீர். அஸ்ரஃப் ஜஹாங்கீர், மொய்தீன் பையன் அஸ்ரஃப் ஜஹாங்கீர், முகமது பவான். கலீல் மஜித் அவங்க பேசணும். கலீல் மஜித். அதற்கடுத்து இன்னும் உரையாடல். 4ஆம் வகுப்பு மாணவிகள் சனா, ஆசிஃபா பேகம், அஃப்ரா ஃபாத்திமா. சனா, ஆசிஃபா பேகம், அஃப்ரா ஃபாத்திமா. 3 பேர். 3 எடுங்க ஜி. 3 சனா 3 பேர். بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة